नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्ति वक्त्रापि पंचास्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधाने विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। अभ्रश्यामः पिङ्गजटाबद्धकलापः प्रांशुर्दण्डी कृष्णमृगत्वक्परिधानः साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराशर्यः पर्वस्वरूपं विवृणोतु। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய கட்டளை வடிவமான அறிவு வடிவமான வேதத்தை பிரமாணமாக கொண்ட சனாதனமான நம்முடைய மதங்களில் நாம் நல்வாழ்வு வாழ்வதற்கு பல வகையான காரியங்களை சொல்கிறது. அதில் முக்கியமானது இந்த சாதுர்மாசிய விரதம், குரு பூர்ணிமா, வியாச பூஜா அப்படிங்கிறது. அதில் சாதுர்மாசிய விரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாதுர்மாசியம் சதுர்மாசம் 4 மாதம் 4 மாதம் ஒரு விரதத்தை கடைபிடிக்கணும். எந்த மாதம் எந்த 4 மாதம் அப்படின்னா, ஆடி மாதம் ஏகாதசியிலேருந்து சுக்லபக்ஷம் வளர்பிறை ஏகாதசியிலேருந்து கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி வரையில் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி, ஆடி போச்சுன்னா ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை அப்படிங்கிற 4 மாதம். ஏன் இந்த 4 மாதம் முக்கியமாக நாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஆடி மாதம் ஏகாதசி அன்னைக்கு பகவான் சயனிச்சுக்கிறார், படுக்கிறார். இதுக்கு ஆஷாட ஏகாதசி, சயன ஏகாதசி அப்படின்னு பெயர். கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷத்தில் வர துவாதசி அன்னைக்கு பகவான், அதுக்கு முதல் ஏகாதசி அன்னைக்கு பகவான் எழுந்திருக்கிறான். அதுக்கு உத்தான ஏகாதசி அப்படின்னு பெயர். பகவான் இந்த சயனிச்சுக்கிற 4 காலமும் பகவான் சயனிச்ச திவ்ய தேசங்களில் பகவானுக்கு திருமஞ்சனம் பண்ண மாட்டான். பகவானுக்கு எண்ணெய் காப்பு போட்டு சாத்தி வச்சுருவா. ஸ்ரீரங்கம் முதலிய திவ்ய க்ஷேத்திரங்களில் கவனிச்சா தெரியும். எண்ணெய் காப்பு போட்டு வச்சுருவா. பகவானுக்கு முகம் மட்டும்தான் தரிசனம் ஆகும். இந்த 4 மாதம் பகவான் சயனிச்சிருக்கிற மாதம் அப்படிங்கிறதுனால இந்த 4 மாதத்தை நமக்கு ஒரு உபவாசமாக விரதமாக சாஸ்திரங்கள் காண்பிக்கிறது. பொதுவாக ரொம்ப நுட்பமானது
சொல்லிட்டே போனால் ரொம்ப விரிவடையும் இந்த விஷயம். நமக்கு பகல் இரவு போல தேவதைகளுக்கு பகல் இரவு அப்படிங்கிறது தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படிங்கிறது. அதுலேயும் தட்சிணாயனத்தில் உள்ள அந்த இரவை 6 காலமாக பிரித்து அதில் 4 காலம் 4 காலம்தான் தூங்கணும். பொதுவாக இப்போ 12 மணி நேரம் இரவு அப்படின்னு சொன்னால் எத்தனை மணி நேரம் நாம் தூங்கணும் அப்படின்னா 8 மணி நேரம் தான் தூங்கணும். இதெல்லாம் என்றைக்கோ இன்றைக்கி சாஸ்திரம் சொல்கிறது நம்மளுடைய ஹிதத்துக்கு. இன்றைக்கி ஒரு உயர்ந்த ஒரு டாக்டர்கிட்ட ஒரு மனித உடலுக்கு எத்தனை மணி நேரம் உறக்கம் தேவைன்னு கேளுங்க. 8 மணி நேரம். 8 மணி நேரம் முழுமையாக தூங்கினாதான் உடம்பானது ஓய்வு அடையும், ஆரோக்கியத்தை அடையும். அந்த 8 மணி நேரம் அப்படிங்கிறது நமக்கு தேவதைகளுக்கு அது 4 மாதம். அந்த 4 மாதம் பகவான் சயனிச்சுக்கிறான். அதுக்கு தட்சிணாயனத்தில் ஆடி மாதம் ஏகாதசியிலேருந்து கார்த்திகை ஏகாதசி வரையில் அப்படின்னு சொல்லணும். இந்த 4 மாதங்கள் நாம் உபவாசம் இருக்கணும்னு சொன்னால் இது குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தானா அப்படின்னா அப்படி இல்லை. மனிதர்களாக உள்ள எல்லாருக்குமே உடம்புக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. பொதுவாகவே பட்னி கிடக்கிறதுங்கிறது ரொம்ப உயர்வு. தபஸில் தபோ நானசனாத் பரம்னு சாஸ்திரம் சொல்கிறது. உலகத்திலேயே தபான்னா சுத்தி பண்ணுறது, உடம்பை சுத்தி பண்ணுறக்கூடிய செயல்களில் உயர்வானது எது அப்படின்னா ஃபாஸ்டிங் தான், பட்னி கிடக்கிறது தான். இன்றைக்கி எத்தனையோ ரிசர்ச்சுகள்லாம் புதுசாக வரும். பட்னி கிடந்தால் இன்னும் நடக்கும், அங்கே நடக்கும், எத்தனை மணி நேரம் பட்னி கிடக்கும். இதெல்லாம் என்றைக்கோ சொல்லிட்டு போனது, என்றைக்கோ நடைமுறையில் உள்ளது. நமக்கு அதுதான் ஆச்சரியம். நம்ம தேசங்களில் ஏகாதசி விரதம்ங்கிறது எத்தனை 1000 வருஷமாக நம் முன்னோர்கள்லாம் கடைபிடிச்சுன்னு வரார்கள். 8 வயசுலேருந்து ஆரம்பித்து 80 வயசு வரைக்கும் ஏகாதசி விரதம் எல்லாருக்கும் விதிச்சிருக்கிறது. நித்தியம், நைமித்திகம், காமியம் அப்படின்னு நாம் கடைபிடிக்க வேண்டியதை 3ஆக பிரிக்கலாம். நித்தியம்னா கம்பல்சரி, தினசரி வரக்கூடியது, ரெகுலராக வரும். நைமித்திகம் அப்படின்னா வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை வரும். காமியம் அப்படிங்கிறது நாம் ஏதாவது விருப்பத்தின் பேரில் கடைபிடிக்கிறது. புரியுற மாதிரி சொல்லணும்னா ஏகாதசி நித்தியம். ஏகாதசிங்கிறது நித்தியமாக உள்ளது. இதுலேயே வைகுண்ட ஏகாதசி, மகா சிவராத்திரி, இவர்கள் இதுக்கெல்லாம் நைமித்திகம்னு பேர். இந்த சாதுர்மாசியம் இதுக்கெல்லாம் நைமித்திகம்னு பேர். இதை நீங்கள் எடுத்துட்டே ஆகணும், கம்பல்சரி. காமியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு பிரார்த்தனைக்காக நாம் ஒரு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக சஷ்டி விரதம் இருக்கேன், குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக கிருத்திகை விரதம் இருக்கு, அம்பாளுடைய கிருபையை அடையணுங்கிறதுக்காக பௌர்ணமி விரதம் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவேன். சில பேர் இருப்பார்கள், வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கேன் அப்படின்னு, செவ்வாய்க்கிழமை. இதெல்லாம் இருந்தா புண்ணியம், இல்லைன்னா பாவம் கிடையாது. ஏகாதசியோ சாதுர்மாசியமோ மகாசிவராத்திரியோ இல்லைன்னா பாவம். இந்த சாதுர்மாசிய விரதம்ங்கிறது என்ன அப்படின்னா 4 மாதத்தில் முதல் மாதம் பால் சார்ந்த பொருள்கள் சாப்பிடக்கூடாது. 2வது மாதம் தயிர் சார்ந்த பொருள்கள் அப்படிங்கிறது சாப்பிடக்கூடாது. 3வது மாதம் அப்படிங்கிறது முதல் மாதம் சாக்கா விரதம், முதல் மாதம் காய்கறிகள் இது எதுவுமே சாப்பிடக்கூடாது. காய்கறிகள் எதுவுமே தொடக்கூடாது. காய் சம்பந்தப்பட்ட உணவுகளே இல்லாமல் சாப்பிடணும், புளி உள்பட. 2வது மாதம் அப்படிங்கிறது பால் சம்பந்தப்பட்ட பால், பன்னீர், பாலாடை, திரட்டு பால், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். காஃபி, டீ இதெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. 3வது மாதம் தயிர் சம்பந்தப்பட்ட உணவுகள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. 4வது மாதம் பருப்பு வகைகள், தோரம் பருப்போ அல்லது உளுத்தம் பருப்போ இல்லது என்னென்ன பருப்பு, கடலைப்பருப்போ சோயாவோ என்ன சொன்னாலும் சரி, புரோட்டீன் சம்மந்தப்பட்ட எந்த உணவுமே, பருப்பு வகைகள் எந்த உணவுமே சாப்பிடக்கூடாது. இப்படி 4 மாதம் விரதம் இருந்துட்டு
கார்த்திகை மாதம் துவாதசி அன்னைக்கு அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணணும். இது எல்லாருக்குமே பொதுவாக இருந்தாலும் அதுலேயும் முக்கியமாக பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி அப்படின்னு சொல்லுவார்கள். 4 நிலைகளில் நம் வாழ்க்கையை பிரிக்கிறது. இதுக்கு தான் ஆசிரமம்னு பேர். இது ஜாதியால் உள்ளதில்லை, ஜாதிக்கு வர்ணம்னு பேர். இதுக்கு ஆசிரமம்னு பேர். கல்யாணம் ஆகாதவனுக்கு சில நியமங்கள், கல்யாணமானவனுக்கு சில நியமங்கள், கடமைகளை முடித்தவனுக்கு சில கட்டுப்பாடுகள், எல்லாத்தையும் துறந்தவனுக்கு அவனுக்கும் சில கட்டுப்பாடுகள் விதிச்சது நம்ம சாஸ்திரங்கள். இதுக்கு ஆசிரம தர்மம்னு பேர். இதில் முக்கியமாக சன்னியாசிகளுக்கு இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, பகவானுக்கு 2 வடிவங்கள் சொல்லப்படுறது. அசையக்கூடிய வடிவம் ஒன்று, அசையாத வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு, துவேரூபே வாசுதேவஸ்ய சரம் ச அச்சரமேவச்ச சரம் சந்நியாசினாம் ரூபம் அச்சரம் பிரதிமாதிகம். 2 துவேரூபே வாசுதேவஸ்ய சரன் அச்சரமேவச்ச. சரம்னா அசைகிறது, அச்சரம்னா அசையாதது. இந்த அசையற வடிவம் அப்படிங்கிறது சரம் சந்நியாசினாம் ரூபம், சந்நியாசிகளுடைய வடிவம். அச்சரம் பிரதிமாதிக்கம், கோவிலில் இருக்கக்கூடியதான வடிவங்கள். அப்போ கோவிலில் இருக்கக்கூடிய வடிவமும் நகரக்கூடிய துறவிகளுடைய வடிவமும் ஒன்று அப்படிங்கிறதுனால, கோவிலில் இருக்கிற வடிவம் எப்போ அது நகராது, அது படுத்துள்ளதாக நாம் ஐதீகத்துக்கு வரமோ, தூங்கிறதாக ஐதீகத்துக்கு வரமோ, அந்த ஐதீகத்தில் சன்னியாசிகளும் ஒரு இடத்துல உட்கார்ந்து சஞ்சாரம் பண்ணக்கூடாது. இதில் ஒரு ஆச்சரியம் சொல்கிறேன். சன்னியாசிகளுடைய நியமங்கள், அந்த ஆசிரமம் துறைக்கு உள்ளதான தர்மங்கள்ல முக்கியமானது, 1 ராத்திரி அல்லது 3 ராத்திரிக்கு மேல ஒரு இடத்துல தங்கக்கூடாது. சன்னியாசி நகர்ந்துட்டே இருக்கணும். இது முக்கியமானது. ஆனா இந்த 4 மாசம் அவர்கள் நகரக்கூடாது. இது பகவான் படுத்துட்டு இருக்கிறார். இன்னொரு காரணமும் இருக்கு. இதுக்கு வருஷா காலம் அப்படின்னு ஆரம்பம். அப்பதான் மழை பெஞ்சு பூமியிலேருந்து நிறைய ஜீவராசிகள் வெளியில வரும். அப்ப என்ன ஆகும்னா, சாதாரண கிரகஸ்தனுக்கு உயிர்களை கொல்லாம வாழறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. நான் ஒண்ணுமே கொல்லலையே சார் அப்படின்னு சொல்லுவான். நான் சொல்றேன், அப்புறம் கொல்றேலாம் இல்லையாங்கிறத சொல்லுவேன். பொழுதுஞ்சா வீடு ப்ளீச்சிங் பவுடரு, பினாயில், நீ என்னென்னவோ கெமிக்கலை போட்டு துடைக்கிறேன். அதில் எத்தனை கிருமிகள் செத்து போகும், பெருக்கினா எத்தனை எறும்புகள் செத்து போகும், எத்தனை இடத்துல நாம் மருந்து அடிக்கிறோம் கரையாக வராமல் இருக்கிறதுக்கு, பாத்ரூம்லெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம், அதில் எத்தனை கிருமிகள் செத்து போகும். விறகுகள்லாம் வச்சு எரிக்கும் போது எத்தனை கிருமிகள் செத்து போகும். ஜலத்தை கொதிக்க வைக்கிறதே அதில் எத்தனை கிருமிகள் செத்து போகிறது. காய்கறிகளை நாம் பச்சனம் பண்ணும்போது எத்தனை கிருமிகள் அதில் செத்து போகிறது. அதனால் நான் கொல்லாமல் நான் வாழறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளை அறியாமல் இது நடக்கிறது. இதுக்கு தான் வைஸ்வதேவம்னு பூதபலின்னு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு. நித்தியப்படி இந்த பாவம் போகிறதுக்கு ஒரு ஹோமம் பண்ணணும். அதுக்கு வைஸ்வதேவம்னு. சன்னியாசிகளுக்கு இந்த பாவத்தை நாம் ஏற்றுண்டு அவர்களுக்கு பிக்ஷையாக போட்டுக்குவோம். சன்னியாசிகளுக்கோ பிரம்மச்சாரிக்கோ வானப்பிரஸ்தனுக்கோ இல்லறத்தில் உள்ளவன் தான் சாப்பாடு போடணுங்கிறதுனால தான் இந்த தர்மத்தை, இந்த வேத தர்மத்தை, இந்த சனாதன தர்மத்தை தான் வள்ளுவர் எடுத்து காண்பிக்கிறார். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றில் நின்ற துணை அப்படிங்கிறார். வள்ளுவர் சொல்றது எந்த தர்மத்தை சொல்றார் அப்படின்னா வேத சனாதன தர்மத்தை தான் சொல்றார். இதுக்கெல்லாம் ஒருத்தர் பதிலே சொல்ல முடியாது. இயல்புடைய மூவர் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன வியாக்கியானம் பண்ண முடியும்? பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சந்நியாசி, இதுதான் வியாக்கியானம். இவர்களுக்கு சாப்பாடு போட வேண்டியது இல்வாழ்வானுடைய கடமை. அது இந்த சன்னியாசிகள்
இந்த மழை பெய்கிற சமயத்தில் ஏன் நடக்கக்கூடாதுன்னா சந்நியாச தர்மமே, அந்த சந்நியாசம்ங்கிற ஆசிரமத்தை அவர்கள் எடுத்துக்கும் போது அந்த மந்திரத்தினுடைய முடிவில் என்ன சொல்கிறார்கள், அவை என்ன அப்படின்னா அபயம் மத்த ஸ்வாஹா, மத்தஹா என்னிடம் இருந்து உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அபயம், எங்கிட்டேருந்து இனி பயமே கிடையாது. இது மாதிரி வாழறதுக்கு நாமும் முயற்சி பண்ணேன். எங்கிட்டேருந்து பயமே கிடையாது, என்னை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம், என்னால் யாருக்கும் பயம் கிடையாது, ஹிம்சை கிடையாது அப்படின்னு. அப்போ நடக்கும்போதே அவர்கள் பார்த்து தான் நடக்கணும், பார்க்காம நடக்கக்கூடாது. தரையில் நடந்தாலே அந்த பாதையில் இருக்கணும். அதனால தான் ஜெயினர்கள்லாம் நம்ம மதத்தில் சொன்ன இந்த தர்மத்தை அனுசரித்து தான் மயில் தொகையை வச்சு ரோட்டை பெருக்கின்னு போவார்கள், வாயை மூடிப்பார்கள், ஏதாவது புழு பூச்சி உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு. சன்னியாசிகளுக்கு அது நியமம். திருஷ்டி பூத்தம் யசேத் பாதம், அந்த காலை வைக்கும் போதே பூமியை பார்த்துட்டு தான் வைக்கணும். ஒரு ஈ மேலே, எறும்பு மேலே, புழு மேலே இப்படிலாம் காலை வச்சிடக்கூடாது அப்படி. அந்த நியமத்தில் இருக்கிறதே இந்த மழை காலத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கு. அதனால் ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த எந்த கிராமத்தில் இவர் உட்காந்துக்க போகிறாரோ அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்களை பார்த்து இவர் கேட்கணும். பிராயேன பிராவிருஷிஹி பிராணி சங்குலம் வர்த்ம திருஷ்யதே அத்தஹ தேஷாம் அஹிம்சார்த்தம் பக்ஷாவை ஸ்ருதிச்சோதரான் ஸ்தாஸ்யாமச்சதுரோ மாசான் அத்ரைவாசதி பாதகே. பிராயேன பிராவிருஷிஹி பிராணி சங்குலம் வர்த்ம திருஷ்யத்தை, எங்கே பார்த்தாலும் ஒரே பிராணிகளுடைய வெளிக்கிளம்புறதுங்கிற தன்மை இருக்கு. அதஸ்தேஷாம் அஹிம்சார்த்தம், அது மேலே நான் காலை வைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த அஹிம்சையினுடைய தர்மத்தினுடைய அடிப்படையில் பக்ஷாவை ஸ்ருதிச்சோதரான், வேதம் சொல்கிறது சன்னியாசிகளுக்கு இந்த நியமம். திருஷ்டிபூதம் யசேத்பாதம், நான் ஒரு 4 மாதம் இந்த ஊரில் தங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள்லாம் அனுமதி கொடுத்தா தங்கறேன் அப்படின்னு இந்த ஊர் கிராமவாசிகளை பார்த்து கேட்க, கிராமவாசிகள் பதில் சொல்லணும். நிவசந்து சுகம் நாம கமிஷ்யாமஹா கிருதார்த்தவான் யதாசக்திஷ்ச சிஸ்ரூஷாம் கரிஷ்யாமோ பயம் முகா. இப்போ எங்களோட பாக்கியம் அது, பெரியவா அப்படி வர்றதுங்கிறது சாதாரண விஷயமா? ஒரு பெரியவாளுடைய சரணம் படுறது அப்படிங்கிறது கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு சமம், யமுனையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு சமம். சமஸ்த தீர்த்தங்கள், க்ஷேத்திரங்கள் இவைகளை தரிசனம் பண்ணுறத காட்டிலும் பவித்திரம். தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி அப்படின்னு பாகவதன் சொல்கிறது. தீர்த்தங்களுக்கெல்லாம் தீர்த்தம் அப்படின்னு பாகவதன் சொல்லுது. தீர்த்தத்துக்கு தீர்த்தம் அப்படிங்கிறது. சாதாரணமாக நம்மளை எது சுத்திப்படுத்துறதோ அதுக்கு தீர்த்தம்னு பேர். சன்னியாசிகளுக்கும் தீர்த்தர்கள்னு பேர். நம்மளை சுத்திப்படுத்தக்கூடிய கங்காதி புண்ணிய நதிகளையே சுத்தப்படுத்துகிறவர்கள் சன்னியாசிகள், துறவிகள். அதனால் எங்களோட பாக்கியம் அது, இந்த தங்கணும் அப்படின்னு சொல்லணும். இவர் 3 தடவை கேட்கணும், பக்தர்கள் 3 தடவை சொல்லணும். அதன் பிறகு அங்கே தங்கிறது சாதுர்மாசிய விரதம் அப்படின்னு. தங்கினா மட்டும் வெறுமனை இல்லை. முதல்ல வியாசம், இந்த போன ஏகாதசி 2 நாள் முன்னாடி ஏகாதசி போயிடுது, நாளைக்கு தான் குரு பௌர்ணிமா. அன்னைக்கு வியாச பூஜை பண்ணணும். வியாச பூஜை அப்படின்னா சாதாரணமாக இல்லை. ஒரு மனிதன் அத்தனை பேரும், மனிதனாக பிறந்த அத்தனை பேரும் வாழ்க்கையில் ஒரு தடவை வணங்கணும் அப்படின்னா அது வியாசரை வணங்கணும். வியாசாய விஷ்ணுரூபாய் வியாசரூபாய விஷ்ணவே. நம்ம மனித குல உயர்வுக்கு இன்னைக்கு என்னென்ன மொழியில் என்னென்ன நூல்கள் இருக்கோ அத்தனைக்கும் மூல நூல்களை தொகுத்து கொடுத்தவர் வியாசர் தான். வியாசர் சொன்னதை தான் பின்னாடி வந்தவர்கள்லாம் வாங்கி சொன்னார்கள்.
பழமையான தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள் இதிலெல்லாம் போய் எடுத்து பார்த்தோம்னா சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை எதிலேருந்து அவர்கள் சொன்னார்கள் எடுத்தா வியாசர் சொன்னத்திலேருந்து எடுத்திருக்கார்கள்னு நிரூபிக்க முடியும். இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எந்த நாட்டில் உள்ள, எந்த மொழியில் உள்ள, எந்த மதத்தில் உள்ள நல்லதை உபதேசம் பண்ணக்கூடிய நூல்கள் எதை இருந்தாலும் அதற்கெல்லாம் மூல நூல், பழமையான நூல் எது அப்படின்னா வேதம்தான். வேதம்தான் பழமையான நூல். அந்த வேதத்தை வியாசர் என்ன பண்றார்? விநியஸ்தம் பண்ணி தரார், பிரிச்சு கொடுக்குறார் நமக்கு. அதனாலதான் வியாசர், பிரிச்சத்தினால வியாசர்னு பேர். ஒரிஜினலா அவருக்கு கிருஷ்ணத்வைபாயனர்னு பேர். வேதம் ஒரே தொகுப்பா இருந்தது. அதை ரிக்வேதம்னும் யஜுர்வேதம்னும் சாமவேதம்னும் அதர்வண வேதம்னு 4 பிரிச்சத்தினால வியாசர். வேதத்தை பிரிச்சத்தினால வேதவியாசர். வேதங்களில் சொல்லப்பட்டதான் நுட்பமான தர்மங்கள் சாதாரண பாமர ஜனங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக வியாசரால் செய்யப்பட்டது தான் இதிகாச புராணங்கள். அதில் முதலானது மகாபாரதம். பாரத பஞ்சமோ வேதா அப்படின்னு. பொதுவாக மகாபாரதம்னா கௌரவர்கள் பாண்டவர்களுடைய கதைன்னு தான் ரொம்ப பேருக்கு தெரியும். அதெல்லாம் நீங்கள் படிக்கிற பாரதத்தில் வியாச பாரதம்னு இருக்குது, மூல நூல். அதை அடுத்து நாம் இன்னைக்கு பிரவச்சனம் பண்ணி நான் பிரமிச்சு போகிற மாதிரி இருக்கும். அந்த பிரவச்சனம் பண்ணுறவாலே கிடையாது, ரொம்ப ரேராக ஒரு 4-5 பேர் தான் இருக்கும். இன்னைக்கு என்னென்ன முனிவர்கள் உண்டோ, மகரிஷிகள் உண்டோ, இந்த தேசத்தை பற்றின அடிப்படை கட்டமைப்புகள், தத்துவங்கள், நீதிகள், தர்மங்கள், வாழ்வியல் முறைகள் எல்லாம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சம்பாதிக்கிறது எப்படி, சௌக்கியமாக இருக்கிறது எப்படி, தானம் பண்ணுறது எப்படி, துறக்கிறது எப்படி, எல்லாம் இருக்கு. விவசாயம் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கார் வியாசர். அக்ரேவாபி சாந்திரவாபி கோபோஷி பீஜ சங்கிரகி சாயம் பிராத்தா க்ஷேத்திரதரிசி பிரளயேபி நனஷ்யதி. பிரளயம் வந்தாலும் இந்த முறையில் ஒருத்தன் விவசாயம் பண்ணினா நஷ்டம் வராது அப்படிங்கிறார். வியாசர் சொன்னதை கேட்டதான் புரியும். அக்ரேவாபி அதெல்லாம் மகாபாரதத்தில் இருக்குது, வியாச பாரதத்தில் இருக்குது. ராஜ்யம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது, தேசத்தோட பாதுகாப்பு என்ன அப்படிங்கிறது இருக்குது, கட்டடக்கலைனா எப்படி பண்ணணுங்கிறது இருக்குது, வானவியல் சாஸ்திரம்னா எப்படிங்கிறது இருக்குது, மருந்துகள் தயார் பண்ணுறது அப்படின்னா எப்படின்னு இருக்குது, உணவுகள் அப்படிங்கிறது எப்படின்னு இருக்குது, அலங்கார பொருட்கள், துணிகள் எல்லாம் இருக்குது, உறவுகள், மனித, இதெல்லாம் அடிப்படை தர்மங்கள். இதெல்லாம் இந்த பிறவியில தான் நம்மளோட இருக்கும். இந்த பிறவியை விட்டுட்டு நாம் அடுத்த பிறவிக்கு பொறுத்தே நம்மளால் தர்மத்தை மட்டும்தான் கொண்டு போக முடியும். அந்த தர்மங்கள்லாம் என்ன எல்லாத்தையும் சொல்லியிருக்கார் வியாசர். அதனால அந்த வியாசரை பூஜை பண்ணணும். அதுக்கு தான் வியாச பூர்ணிமா அப்படின்னு பெயர், குரு பூர்ணிமா அப்படின்னு பெயர். அது நாளைய தினம் நடக்கும். அதில் நடுப்பில் பகவான் கிருஷ்ணனை வச்சு முதல்ல 1 2 3 4 5 மண்டலம் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு மண்டலம், 6 மண்டலம். மண்டலம்னா ஒரு ரவுண்டு. ஃபஸ்ட்டு நடுப்பில் உள்ள மண்டபத்தில் கிருஷ்ணன், வாசுதேவர், பக்கத்தில் வாசுதேவன், சங்கர்ஷ்ணன், பிரத்யும்னன், அனிருத்தன் அப்படின்னு அவர்களை பூஜை பண்ணணும். அதுக்கு அடுத்தது தெற்கு பக்கத்தில் வியாச பஞ்சகம்னு பேர். இதுக்கு கிருஷ்ண பஞ்சகம்னு பேர். வியாச பஞ்சகம் அப்படிங்கிறது நடுப்பில் வியாசரை வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் வைசம்பாயனர் ஒரு இதில் ஜெய்மினி, சுமந்து, இவர்களை வச்சு பைலர், இவர்களை வச்சு பூஜை பண்ணணும். இதுக்கு வியாச பஞ்சகம் அப்படின்னு பேர். அதுக்கு கிருஷ்ண பஞ்சகத்துக்கு வடக்கு பக்கத்தில் ஆச்சாரிய பஞ்சகம் அப்படிங்கிறது. அதுக்கு மத்தியில் ஆதிசங்கரரை வைக்கணும். அதுக்கு பத்மபாதர், சுரேஸ்வராச்சாரியார், அஸ்தாமலகர், தோட்டகாச்சாரியார் அப்படிங்கிற 4 பேரை 4 பக்கத்தில் வைக்கணும். அதுக்கு அடுத்த இன்னொரு பக்கத்துக்கு சனக பஞ்சகம் அப்படின்னு பேர். நடுப்புல சனகர், அதுக்கு அடுத்தது சனந்தர், சனாதனர், சனத்குமாரர், சனத் சுஜாதர் அப்படிங்கிற 4 பேரை பண்ணணும். அதுக்கு அடுத்தது திராவிடாச்சாரிய பஞ்சகம் அப்படிங்கிறது ஒன்று. அதில் கௌடபாதர், கோவிந்த பகவத் பாதர், மத்தியில் திராவிடாச்சாரியால வைக்கணும். அதுக்கு அடுத்தது 4 பக்கத்தில் கௌடபாதர், கோவிந்த பகவத் பாதர், சம்ஷேபகர்,
விவரணாச்சாரியார் அப்படிங்கிற 4 பேரை ஆவாகனம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஒரு மண்டலம் போட்டு பரமகுரு, குருவை மத்தியில் வச்சுட்டு அதுக்கு அடுத்தது பரமகுரு, பரமேஷ்டி குரு, பராத்பர குரு, பிரம்ம வித்யா குரு அப்படின்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் துர்கர், க்ஷேத்திரபாலகர், சரஸ்வதி, 8 திக்லியும் திக்பாலகர்கள் இதெல்லாம் ஆவாகனம் பண்ணி இன்னும் சில தேவதைகள் ஆவாகனம் பண்ணி ஷோடசோபசார பூஜை புருஷ சூக்த விதானத்தினால பண்ணணும். பண்ணி இவர்களை பூஜை பண்ணுறதுக்கு வியாச பூஜைன்னு பேர். இது ஆச்சரியமாக நம்முடைய சங்கர பகவத் பாதால் வம்சத்தில் வந்த ஆச்சாரியால் எல்லாரும் பண்ணுவாள். இப்போ நான் சொன்னது அப்படிங்கிறது நம்ம காஞ்சி மட சம்பிரதாயத்தை சொல்லியிருக்கேன். சம்பிரதாயத்தில் சில வித்தியாசங்கள் இருக்கலாம், பின்ன இருக்கலாம். நாம் பார்த்ததை தானே நாம் சொல்ல முடியும். இது காஞ்சி மடத்தில் வர சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தின்படி சொல்லியிருக்கேன். இந்த 4 மாதங்கிறத பக்ஷாவை மாசாகான்னு ஒரு பட்சத்தை ஒரு மாதமாக எடுத்துட்டு 4 பட்சமாக மாற்றிருக்கார். பொதுவாக நியமங்கள் விரதங்கள் அனுஷ்டானம் பண்ணும்போது யதாசக்தி பண்ணணும். இப்போ ஒரு வருஷம் ஒரு விரதம் இருக்கணும் அப்படின்னா ஒரு வருஷம் ஒருத்தன் இருக்க முடிஞ்சா இருக்கலாம், இருக்க முடியலைன்னா சம்வத்சர பிரதிமாவை 12 ராத்திரையா 12 ராத்திரி ஒருத்தன் விரதம் இருந்தாலே ஒரு மாதம் ஒரு வருஷம் இருந்தா மாதிரி. 3 நாள் தொடர்ந்தாப்புல விரதம் இருந்தாலே ஒரு மாதம் இருந்தா மாதிரி. இப்படிலாம் சாஸ்திரங்கள் சொல்றது. ஒரு பட்சம் இருந்தாலே ஒரு மாதம் இருந்தா மாதிரி அப்படிங்கிறது. ஒரு பட்சம்னா 15 நாள். இதை அனுசரித்து 4 பட்சம் இருக்க போகிறார்கள். நாளை தினம் ஆரம்பித்தா அதுக்கு அடுத்தது கார்த்திகை மாத உத்தான ஏகாதசியில் இந்த சாதுர்மாச விரதம் பூர்த்தியாகணும் கிரமமாக. ஆனால் ஆடி ஆவணி புரட்டாசியில் பூர்த்தி பண்ணிவிடுவார்கள். இந்த சமயத்தில் நாம் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு ஆச்சாரியால் அந்த காலத்துலலாம் ஒரு கிராமத்தில் எடுப்பாள். அங்கங்கே யாத்திரை வர சமயத்தில் அந்த கிராமத்தில் உள்ளவாளுக்கு தான் அந்த பொறுப்புன்னு அர்த்தம் இல்லை. நம்ம அந்த சிஷ்ய பரம்பரையில் வந்த எல்லாருக்குமே இந்த பொறுப்பு. யாரெல்லாம் நாம் ஆச்சாரியாலாம் ஏற்றுன்னு இருக்குமோ, யாரெல்லாம் இந்த சம்பிரதாயத்தில் சாதுர்மாசியம் வியாச பூஜைகள்லாம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணுறாலோ அவர்களெல்லாம் போய் இந்த சாதுர்மாசிய சமயத்தில் தரிசனம் பண்ணணும். நம்ம கையால் அவர்களுக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணி வைக்கணும். மற்ற நாட்களில் பிக்ஷாவந்தனம் பண்ணுறமோ இல்லையோ, இந்த வியாச பூஜை சாதுர்மாச சமயத்தில் கண்டிப்பாக பிக்ஷாவந்தனம் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு இடத்துல அவள் தங்கறதே நம்மக்கிட்ட அனுமதி கேட்டுன்னு தான் தங்கறாவா. அப்படிங்கிறதுனால இந்த சாதுர்மாசிய சமயத்தில் சாஸ்திரங்கள் நிறைய பிரம்ம விசாரம் பண்ணுவாள். நான் நித்தியப்படியே பிரம்ம விசாரம் பண்ணுவாள், சாஸ்திர விசாரம் பண்ணுவாள். இந்த டயத்தில் பார்த்தோம்னா பிரஸ்தான திரயங்கள்லாம் பாஷ்யங்கள் பாடங்கள் இருக்கும், நிறைய பிரவச்சனங்கள் இருக்கும், நிறையா இதிகாச புராணங்கள் பாராயணங்கள் இருக்கும். அதுவும் பிரத்யேகமாக நம்ம காஞ்சி ஸ்ருங்கேரி முதலிய இடங்கள்லாம் பார்த்தோம்னா சம்பிரதாயமாக இருக்கும், சாஸ்திரோக்தமாக இருக்கும். எல்லாருமே நிறைய பேர் பண்ணுறா. எல்லாம் இன்னைக்கு காலத்தை அனுசரித்து எப்படி இருக்க முடியுமோ அப்படி இருக்கா. இவாள்லாம் அப்படி இல்லை. காலத்துக்காக தன்னுடைய ஆச்சாரத்தை எதையுமே விட்டு கொடுக்காம அந்த சாஸ்திரப்படி இன்றைக்கும் அனுஷ்டானம் பண்ணி வரக்கூடிய பரம்பரையாக இருக்கிறதுனால ஒரு சதாச்சாரத்தோட சங்கர சாட்சாத்தின்னு கைலாசவாசியான பரமேஸ்வரனுடைய வடிவமாகவே இவர்கள் இருக்கிறதுனால இவர்களை தரிசனம் பண்ணி அந்த குருவனுடைய பரிபூர்ண கிருப்பை அடையணும். குரு கிருப்பையினால தான் ஈஸ்வர கிருப்பையை அடைய முடியும். குரு கிருப்பை கிடைச்சதில்லை பூர்ணமாக. குரோர் அபிபத்மேன் மனச்சேல் நக்னம் ததக்கிம் ஆச்சாரியால் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் குரு கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நானும் பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன்.